அடிக்கடி ஒரு பொய்யான ப்ராமிஸை கொடுத்து மற்றவங்களை ஏமாத்துறாளா நீங்கள்? அப்போ இந்த ஸ்டோரி உங்களுக்கு தான். ஒரு ஃபாலோ பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள். நைட் டைமில் ஒரு பிஸ்னஸ் மேன் காரில் அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அவங்க கேட்டுக்கிட்ட ஒரு வயசானவர் ரொம்ப குளிரில் நடுங்கிட்டு இருக்கிறத பார்க்குறாரு. அவர் கிட்ட போய் ஏன் இப்படி குளிரில் நடுங்கிட்டு இருக்கீங்க, போத்திக்கு எந்த ட்ரெஸ்ஸும் இல்லையான்னு கேட்குறாரு. அந்த வயசானவரும் என்னை கதகதப்பாக வச்சுக்க என்கிட்ட எந்த ட்ரெஸ்ஸும் இல்லை, அதனால தான் இந்த குளிரை தாக்கு பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பிஸ்னஸ் மேனும் கொஞ்ச நேரம் இருங்க, நான் உள்ளே போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு உள்ளே போகிறாரு. அவங்க குழந்தைங்கள பார்த்ததும் சந்தோஷத்தில் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு மறந்து தூங்கிடுறாரு. மார்னிங் எழுந்தப்போ தான் அவருக்கு ஞாபகம் வருது. அவசர அவசரமாக வந்து பார்க்குறாரு, அந்த வயசானவர் இறந்து கிடக்கிறாரு. அவர் கையில் ஒரு லெட்டர் இருக்குது, அதை எடுத்து இவர் படிக்கிறாரு. அந்த லெட்டரில், குளிரை கடக்க என்ன நானே தயார்படுத்திகிட்டு இருந்தேன், நீங்கள் சொன்னதும் அந்த உதவிக்கு நான் அடிமையாயிட்டேன், அதனால் என்னால் இந்த குளிரை தாக்கு பிடிக்க முடியல. ஒரு ப்ராமிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு கொடுங்க. உங்களுக்கு அது வெறும் வார்த்தையாக இருக்கலாம், ஆனால் மற்றவங்களுக்கு அது உயிராக கூட இருக்கலாம்னு சொல்கிறாரு. நீங்களும் அப்படி தான். உங்களால் ஒரு விஷயம் முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைனா அப்போவே முடியாதுன்னு சொல்லிடுங்க. அவங்க உங்களையே நம்பிட்டு இருக்காமல் வேறு ஸ்டெப்பாவது எடுப்பாங்க. உங்கள் லைஃப்லேயும் இந்த மாதிரி ஒருத்தராச்சும் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம்.